ஆக்சுவலி படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். இப்போ சமீபத்தில் காசி டாக்கீஸில் பார்த்தோம் அதோ முகம் திரைப்படத்தை. இந்த படம் வந்துட்டு ஒரு ஏன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 2-3 விஷயத்த நான் சொல்லுவேன். ஆக்சுவலி மிக சிறந்த அற்புதமான அனைத்து சமுதாயத்தினரும் பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய கண்டிப்பாக ஒரு படம். அதாவது இன்றைய திரையுலகத்திற்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எது கொடுக்குறாங்கன்றது ஒரு விஷயம், எது தேவைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு படம் தேவை. கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாமே என்ன பிடிச்சிருந்து சார் உங்களுக்கு? இல்லை, நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்துட்டு இப்படி ஒரு பர்ஃபெக்ட் த்ரில்லர் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியல. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஸ்லோவாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் சுமாராக இருக்கும், நல்லா இருக்கும்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபே எக்ஸலண்டாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் அதோட நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். 1 or 2 days கண்டிப்பாக. என்ன மாதிரியான கதை சார் இது? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அந்த யாருக்கு இது வந்து ஒரு த்ரில்லர் தான், கிரைம் த்ரில்லர் தான். ஓகே, த்ரில்லர் வாட்ச் பண்ணுற எல்லாரும் கண்டிப்பாக பிடிக்கும். பெருசாக நேம் ரீச் ஆகணும் அந்த படம். சும்மா எல்லாம் தெரியாமல் வெளியே தெரியாமல் போயிடக்கூடாது. அந்த படம் நல்லா வரணும். படத்தில் நினச்ச ஹீரோயின் அவ்வளோ எப்படி பண்ணியிருக்காங்க? நியூ ஃபேஸ் மாதிரி தான். அவர் ஹீரோ கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்காரு. பட் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் ஏதாவது இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. லேக் எதுவுமே இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, லேக் இல்லாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்து? என்ன பிடிச்சிருந்து? பாட்டுமே கொஞ்சம் நிறைய டிஸ்டன்ட் டர்ன்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று யோசிக்கிறோம், அது ஒன்று நடக்குது. வெளியே பண்ணாத மாதிரி இருக்குது. நல்லா ட்விஸ்ட்லாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்லை எதிர்பார்க்காத மாதிரி நான் இருக்கா? எதுவுமே எதிர்பார்த்து வரல. எதுவுமே எதிர்பார்க்க மாட்டா நல்லா இருக்கும். படத்தில் ஹீரோவெல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா தான் இருக்குது. புது முகம் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. நல்லா இருக்கும். படம் போர் அடிக்காமல் போதா? போர் அடிக்கும். லேகே இல்லை படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் சரி, செகண்ட் ஆஃப்லேயும் சரி, லேகே இல்லை. நல்லா தான் இருக்குது. போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் ஏதாவது? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லேக்குன்னு ஒரு இடத்த கூட நான் இது பண்ணல. ஏன்னா எனக்கு நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. படம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குது. ஓகே, நல்லா இருந்துச்சு சார். நல்லா நைஸ் மூவி. எல்லாரும் வந்து பார்ப்போம், ஃபேமிலி. த்ரில்லிங்காக இருந்ததா? ஆமாம், த்ரில்லிங்காக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நல்லா இருந்துச்சு. ஓகே. ஏன்னா அப்படின்னா ஒரு த்ரில்லர் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்காக அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கணும். எங்கேயுமே இந்த படம் சோர்வு தட்டலை. அது ஒரு படம் 2.5 hours போது வைங்களேன். ஒரு இடத்துல கூட நம்ம வாட்ச் பார்க்குறதோ இல்லை எப்போடா இந்த படம் முடியும் அப்படிங்கிற அந்த சோர்வு இருக்கும்ல, அந்த கொஞ்சம் கூட வரல. நம்ம நினைக்கிறத நம்ம ஒன்று நினைக்கவே விட மாட்டேங்கிறார் டேரக்டர். அதாவது ஒரு அடுத்தடுத்த ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக கொடுத்து நம்மளை அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார வச்சுட்டாரு. ஸோ அதுதான் இந்த டைரக்டர் அண்ட் ரைட்டரோட ப்ரில்லியன்ஸ் நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் ஆக்சுவலி. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு மினிமலிஸ்டிக் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். அதனால் அந்த டைரக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அவரோட ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், அவர் சூஸ் பண்ணுற எல்லா விஷயமே ஆகட்டும், அது கதைக்கு எவ்வளோ மெனக்கிட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் கூட நான் அந்த ப்ரொஃபஷ்னலிசம் வந்துட்டு பர்ஃபெக்டாக தெரியுது அந்த படத்தில். அதை தாண்டி ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸ், ஏன்னா எல்லாருமே நியூ கமர்ஸ் தான் எக்ஸப்ட் அருண் பாண்டியன் சார். ஆனால் அவங்க மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் நியூ கமர்ஸ் ஆக்சுவலி. ஆனால் அவங்க யாருமே வந்துட்டு ஒரு புது ஆக்டரு அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வரையில, கொஞ்சம் அமெச்சூராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக நடிக்கணுமோ அந்தளவுக்கு கேரக்டர் புரிஞ்சு அதுக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு. அதே மாதிரி தான் ஹீரோ கேரக்டரும் அவர் என்ன அந்த செட்டிலாக பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் அவரோட மீட்டர் கரெக்டாக புரிஞ்சிருக்காரு. கொஞ்சம் கூட ஓவர் ஆக்ட் பண்ணாமல் ஓவர்டூ பண்ணாமல் எவ்வளோ தூரம் ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக எடுக்கப்பட்ட படம் இது. ஆக்சுவலி இந்த பட்ஜெட் இன்னும் கொடுக்கப்பட்டிருந்தா அந்த படம் இன்னும் சூப்பராகவே இன்னும் பயங்கரமாக கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ கூட இந்த படத்தை அவர் கொஞ்சம் கூட நம்மளை அந்த ஒரு ஆஸ்பெக்டை திங்க் பண்ண விட மாட்டேங்கிறாரு. அந்த படத்தை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறது இந்த டைரக்டரோட பிரில்லியன்ஸ் தான். கண்டிப்பாக எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கணும். எப்படி துருவங்கள் 16 மாதிரி ஒரு த்ரில்லர் மூவியை எல்லோரும் ஆதரிச்சாங்களோ, அந்த டிரெக்டரை ஆதரிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தையும் கண்டிப்பாக எல்லோரும் ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆஸ் அன் ஆடியன்ஸ் என்னோட ஆசை. நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்லாம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கான்னு நமக்கு தெரியுது. ஒவ்வொரு காட்சியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கையோட நுனியில் அமர வச்சுருக்காங்க. அற்புதமான ஒரு திரைக்கதை, அற்புதமான காட்சி. வசனங்கள்லாம் இயக்குனர் வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி நடந்து ஒரு வசனத்தை வந்து எழுதியிருக்காரு. இளம் இயக்குனர் சுனில் தேவ் வந்து பாராட்டணும். எதிர்கால முன்னணி இயக்குனர் வரிசையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இளம் இயக்குனர் சுனில் தேவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடம் கிடைக்கும். மிக சிறந்த ஆளுமை. அதாவது சிறிய முதலீட்டில் அறிமுகமில்லாத முகங்களை வச்சு புதிய முகங்களோட புதிய தொழில்நுட்ப கலைஞர்களோட பயணப்பட்டிருக்காருனாக்குள்ள அந்த துணிச்சலை பாராட்டணும். இந்த துணிச்சல் மிகப்பெரிய துணிச்சல். இந்த இயக்குனர் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் படம் பண்ண மாதிரியே இல்லை, கிட்டத்தட்ட 30-40 படம் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதையை வந்து கையாண்டிருக்காரு. காட்சி எல்லாமே பாராட்டத்தக்க விதம். ரசிகர் பெருமக்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ஆதரிக்கணும். ஊடகங்களும் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண் கொடுக்கணும்.
தினத்தந்தி கூட கொடுத்துருந்தாங்க 5க்கு 3.5 மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க. மகிழ்ச்சிகரமாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி படங்க இது. அதோமுகம் வந்து வெற்றி முகம். நன்றி, வணக்கம். அதுதான் சார், அதாவது இல்லை அதுதான் பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பல திரைப்படங்கள் பார்த்துருக்கோம், பல திரைப்படங்களில் வந்து ரசிச்சிருக்கோம். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு திரைப்படம் போடக்குள்ளேயே சொல்லிவிடுவாங்க இது அது வருது, இது அது அடுத்து வருதுன்னு. பெரும்பாலும் மொபைலில் வச்சுட்டு இருப்போம். படம் 3 சீனுக்கு மேலே இதெல்லாமே எதுவுமே படத்தோட இடையிலையும் ஓப்பனிங்லேருந்து மொபைலை யூஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் எங்கள் ஐயும் ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கான்டாக்டில் இருந்துச்சு. என்ன சொல்ல போகிறாரு, அடுத்து என்ன வருது அடுத்த சீன் என்ன, நாங்கள் ஒன்று மனசில் யூக்கி வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கு முக்கியமாக வேறு ஒரு காட்சி இங்கே வந்து அவர் கையாண்டிருக்காரு. அபரிதமான படைப்பு சார் இது. பாராட்டுகள் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் பாராட்டுகள் சார். நன்றி, வணக்கம் சார். சார் லேகுன்னு எதுவுமே கிடையாது சார். அற்புதமான படைப்பு சார். சார் கதாநாயகன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக சிறந்த ஒரு பாத்திரமாக தான் ஏற்று பங்களிச்சிருக்காரு. ஒரு இன்னோசன்ட் மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்து காமிச்சிருக்காங்க. அதாவது எல்லா கதாநாயகர்களும் முதல் படைப்புலேருந்து வர்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வந்தாலும் இவருக்கும் மிகப்பெரிய ஒரு பின்புலம் அமையும் சார். கண்டிப்பாக மிகப்பெரிய கதாநாயகனாக வளர்ந்து வருவார். வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ இது இப்போ நான் வந்து என் பசங்களோட கூப்பிட்டு வந்திருக்கேன். என் பசங்களாம் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லா தரப்பு மக்களும் பார்க்கலாம் சார். இது வந்து கொஞ்சம் கூட விரசமோ வன்மமோ கோபமோ இல்லை வந்து பார்க்கக்கூடாத காட்சிகளோ எதுவுமே கிடையாது. அற்புதமான படைப்பு, அபூர்வமான படைப்பு. இதுமாரி வருடத்தில் ஒரு படம் வந்துச்சுன்னா எங்களை மாதிரி 3 மணி நேரம் தேட்டரில் சந்தோஷமாக இருக்கணும்னு வந்து அனைத்து ரசிகர்களும் வந்து சந்தோஷமாக போவாங்க. பசியை மறக்கடிச்சிட்டாங்க. 12:30 மணிலேருந்து என் பையன் பசின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறேன்னா இவ வந்து படத்தை பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். ரொம்ப நல்லாயிருக்கு. இயக்குனருக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.